கல்யாண மாலையில் விமலா கிருஷ்ணவேணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பொண்ணுங்க. சரி. நான் வந்து தெலுங்கு விஸ்வகர்மா ஆச்சாரி, பொண்ணு வேலை செய்கிறவங்க. ஓகே. இவ என் பெரிய பொண்ணு. சரி. எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. சரி. அவளுக்கு வேண்டி ஒரு நல்ல வரனாக பார்க்குறோம். ஆக்சுவலாக எனக்கு இப்போ பையன் இல்லாதனால நாங்கள் வர்றவனை பையனாக எதிர்பார்க்குறோம். சரி, ரைட்டு. சொல்லுங்கம்மா. நல்லா அமைதியான பொண்ணுங்க. சரி. வீட்டில் எல்லாம் எதுவும் வேலையெல்லாம் பண்ணுவா, நல்லா பார்த்துப்பா. ரைட்டு. போகிற இடத்துலையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வர்ற பையன் எங்களுக்கு மகனாக வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு 2 பொண்ணு தான் சார். நல்லதுமா. ஓகே. தேங்க்யூ சார். விமலா கிருஷ்ணவேணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கன்சர்னில் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ். ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். சரி. அண்ட் வரப்போகிறவர் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் நான் வந்து ஜாப் போகிற மாதிரி இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சென்னையிலே வந்ததுன்னா வெல் அண்ட் குட். நல்லது. ரைட். ஓகே. அதே மாதிரிம்மா நீங்கள் கேட்குற மாதிரி படிப்பு, குவாலிட்டிஸ், இது எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி கல்யாண மாலை மூலமாக கிடைக்கும். சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி விமலா கிருஷ்ணவேணி, பதவி எண் 475708, வயது 27, பிஎஸ்சி முடித்தவர், சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். விமலா கிருஷ்ணவேணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் டிராவல் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கார்த்திக் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹரிராம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிஇ, எம்இ, மேலும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஹரிராம் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலசுப்ரமணியம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நான் பாலசுப்ரமணியம் அப்பா பேசுகிறேன். சரிங்க. நாங்கள் பிள்ளைமாரு. சரிங்க. துருவ விளையாடுற. சரி. பையன் எம்பிஏ முடிச்சிருக்காரு. ஓகே. அவருக்கு வயசு 23க்கு மேலே எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கையில் ரெட்டினா பாதிப்பினால கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரி. மருமகள் எப்படி வேணும்? மருமக வந்து ஒரு டிகிரி படித்த பொண்ணாக இருக்கணும். அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பொண்ணு. நல்லது. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. இது என்னுடைய மகன். சரி. ஒரு பொண்ணு, அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரிம்மா. நல்ல மருமக, அவனை கவனிச்சுக்கிறாப்புல. ஓகே. நல்ல மருமகத்தை. ஓகே. ரைட். சொல்லுங்கள் பாலசுப்ரமணியன். பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும் சொல்லுவாங்க. சரிங்க. அதுபோல் நீங்கள் சொல்கிற இன்சொற்கள் எங்கள் பட்ட புண்களுக்கு ஆறுதலாக இருக்குது. நல்லதுங்க. ரைட். ஓகே. அதே மாதிரி நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன். சரிங்க. இப்போ தற்போது தமிழ்நாடு அரசில் வருவாய் உதவியாளர், ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக பணிபுரிகிறேன். சரிங்க. அது நான் எம்பிஏ படிச்சுட்டு 23 வயசுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து விசன் போயிடுச்சு. சரி. இப்போ வந்து எனக்கு வந்து பிரேவ், குட் லுக்கிங் அண்ட் எஜுகேட்டடாக ஒரு பொண்ணு வேணும். சரி. லைஃப் அஸ் வெல் அஸ் கேரியரையும் வந்து எனக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. வெரி குட். ரைட். ஓகே. நல்ல பெண் வருவாங்க. கண்டிப்பாக. எல்லா செக்மெண்ட்லேயும் நல்ல குணங்கள் உடைய மனுஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக உங்கள் வீட்டுக்கு சிறந்த மருமகளாக இந்த கல்யாண மாலை மூலமாக வருவாங்க. கல்யாண மாலையில் இந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு. இன்றைக்கி இல்லை, அது ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற இதில் வந்து விஷுவலி சேலஞ்ச் ஆர் மற்ற சேலஞ்சஸ் என்ன அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற மாதிரி அந்த பெண்கள் அவங்களா விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணல. ஒரு நல்ல கணவருக்கு வாழ்க்கைப்படக்கூடிய ஒரு நல்ல இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. சௌரியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் நாங்கள் கேள்விப்படுறது அவங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த பாலசுப்ரமணியத்துக்கு வந்து அமையக்கூடிய பெண்ணும் மிகச்சிறந்த வாழ்க்கையை அந்த பெண்ணுக்கு அமையுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அந்த வாழ்த்தையும் அவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சிறந்த மனைவி, சிறந்த மருமகள் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து அதை எனக்கு கல்யாண மாலைக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுதான் அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என் கல்யாண மாலைங்க. எங்களுக்கு வந்து யாருக்கு வேணால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பர்சன்ஸை கல்யாணம் பண்ணும்போது கல்யாண மாலை வந்து ஒரு நிறைவை மனதுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறது. அதனால் அதுக்கு கடவுள், கல்யாண மாலை 2 பேரும் சேர்ந்து வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள். வணக்கம். ஜே பாலசுப்ரமணியன், பதிவு எண் 601652, வயது 35, எம்பிஏ முடித்தவர், ரெவென்யூ அசிஸ்டண்டாக சென்னையில் பணியில் உள்ளவர், கண் பார்வையற்றவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். பாலசுப்ரமணியன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் அபிஜித் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஇ பண்ணிட்டு கத்தார் தோஹாவில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அபிஜித் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேங்க, அம்மா வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க. 2 நாள் 3 நாள் 4 ஏன் கிளம்பலைவா? இல்ல அங்க அப்பா அம்மா பேசுவாங்க. நான் சொன்ன உன்ன மாதிரியே வாய் வச்சு வளர்த்தாதே சொன்னேன். கேட்டியா நீ? முந்தானை முடிச்சு வாழ்க்கையை சுகமாக்குகிறதா சுமையாக்குகிறதா? இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் தலைமையில் ஹியூஸ்டன் கல்யாண மாலை கோலாகலமான நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. டைரக்டர் கூட பல சந்தோஷமான நேரங்கள், பல சுகமான நேரங்களில், பல சுமையான நேரங்களையும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இவருக்கு இருக்கிற சுமையை பார்க்கும்போது தான் என்னடா சாமி பண்ண போகிறாருன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் தலைப்பு முந்தானம் முடிச்சுன்னு அவருடைய தலைப்பு ஒரு செகண்ட் கீழே பார்த்துட்டே இருக்காரு. அண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது கரெக்டாக தீர்ப்பு சொல்லிட்டா ஓகே, இல்லைன்னா இப்படிலாம் கூட நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. அதெல்லாம் ஏதோ உள்ள சூட்சம் இருக்குன்னு பிரச்சனை ஆயிரும். பக்கத்தில் ஏன் பொண்டாட்டியை பொது நிகழ்ச்சிகள் சந்தோஷமாக கூட்டு போகிற மிக முக்கியமான 2 நடிகைகள் தமிழ்நாட்டில்னா டைரக்டர் நான் தான். ஒரு விஷயம், நினைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அதை கடக்கும்போது கிடைக்கிறதில்ல. இவங்க எல்லாம் பேசும்போது எனக்கு அதான் தெரியுது. நம்ம அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நான் டைரக்டர் ஆனால் எப்படி இருப்பேன், நான் ஹீரோ ஆனால் எப்படி இருப்பேன், இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஹீரோ தான் ஆனேன், டைரக்ஷன் தான் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு வந்து அடுத்த வேலைக்கு டென்ஷன் ஆச்சு. அதே மாதிரி இப்போது இந்த கல்யாண வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை கூட சாதாரணமாக ஒரு வாழ்க்கை நடத்தும் போது இல்லை, இது என்னையா இதெல்லாம் போய் நினச்சி பார்க்கணுமானுக்கு. வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் அடித்து சொல்கிறேன், கணவன் மனைவி விட்டு கொடுத்து போதும். விட்டு கொடுத்து போயிட்டா அதை மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக கிடையாது. மனைவி நான் சந்தோஷமாக இருக்கிற காரணம் அவளுக்கு என்னை பற்றி தெரியும், இது எவ்வளோ பெரிய லூசுன்னு. கணவனுடைய மைனஸை தெரிஞ்சவங்க தான் கரெக்டான ஆளுங்க. அது அவங்களுக்கு தெரியும் கணவனுடைய மைனஸ்லாம். அதே மாதிரி மனைவி மைனஸ்லாம் நமக்கு தெரியும். சில குடும்பத்தில் 2மே மைனஸ், அது வேறு, நம்ம அதை எடுத்துக்க வேணாம். இங்கே முந்தானம் முடிச்சுன்றதை டேரக்டர் சொல்ல வர்றது, கல்யாணம் ஆன பிறகு சோகமாக சந்தோஷமான்ட்டு அந்த அம்மா வந்து நடித்தாங்க பாருங்கள். என்ன கொடுமை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியல, எங்கள் அம்மா மடியில் படுக்க முடியல. உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேங்க, அம்மா வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க. 2 நாள் 3 நாள் 4 ஏன் கிளம்பலைவா? இல்ல அங்க அப்பா அம்மா பேசுவாங்க. ஏதாவது வாய் இருக்க மாட்டாம ஏதாவது சண்டை போட்டு எடுத்துட்டு வந்துட்டாளா? நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தான் தெரியும். எதுக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்போமா? இது இங்கே இருக்கும்போது இந்த ஆட்டம் போடுச்சு. அவ வீட்டில் போய் என்ன பண்ண அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். அப்பா நான் சொன்ன உன்ன மாதிரியே வாய் வச்சு வளர்த்தாதே சொன்னேன். கேட்டியா நீ? அப்பெல்லாம் என் பிள்ளை எம்மாரியே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே பாரு. சந்தோஷமாக சொல்கிறேங்க, நான் அவசரப்பட்டு எடுத்த ஒரு நல்ல முடிவு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்க கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணோன்னே டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், என்ன கல்யாணம் என்ன ஏன் அவசரப்பட்ட, என்ன விஷயம்னாரு. இல்லை சார்னு இந்த மாதிரி வாசிக்குதான்னு. பாட்டியா கரெக்டான நேரத்தில் கரெக்ட் முடிவு எடுத்துக்க, ஜாம் கல்யாணம் பண்ணினார். ஏன்னா அன்னைக்கு நான் வந்து அந்த முடிவில் தடுமாறி இருந்தால் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு வந்துருக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறேன். என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு பார்த்தா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். எம்ஜிஆர் வந்தார்னா பத்திரிக்கையே கொடுக்கலங்க. நான் அவருக்கு அவர் ஆஃபீஸுக்கு போனேன், நாளைக்கு வாங்கன்னாங்க. 3வது நாள் நாளன்னைக்கு தாங்க கல்யாணம். நான் தான் மாப்பிள்ளை பத்திரிக்கை கொடுத்துட்டு பிஏ கிட்ட கொடுத்து வந்துட்டேன். கரெக்டாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரிசப்ஷன் வந்துட்டார். கல்யாணம் முழுக்க டைரக்டர் நடத்தி வச்சிட்டாரு. அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனுக்கு எம்ஜிஆர் வந்தார். நான் டை கட்டிருக்கேன், லெதர் டை. வந்தவங்க டை அவுக்குறாரு. என்னன்னு நான் முதல் டை கட்டினா தூக்கு போட்ட மாதிரி கட்டியிருக்கேன். அதை அப்படியே லூஸ் பண்ணி கட்டி சமூசா மாதிரி இருக்கணும் அப்படி கட்டி விட்டார். அப்புறம் கட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் கச்சேரியில் உட்காந்தாரு. எல்லாம் பார்த்தாரு. வரும்போது 20 நிமிஷம் இருந்தேன். அப்படியாங்க நான் சந்தோஷப்பட்டுக்க. ஏன்னா நம்ம சந்தோஷமே படுறதில்லை, அதுதான் சொல்ல வரேன். அவர் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு போனார்.
அதுக்கப்புறம் எனக்கு பையன் பிறந்தான். பேப்பரில் வந்திருக்கு, பாண்டியராஜனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நான் தான் எல்லாரும் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு. எனக்கு யாரும் ஃபோன் பண்ணல. எனக்கு வந்த ஒரே ஒரு ஃபோனு, அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அப்பா உனக்கு யாரும் ஃபோன் பண்ணலன்னு சொன்னேன் எப்படி சார்? நீங்கள் பண்ணீங்கன்னா அப்பா அதெல்லாம் நான் கணக்கில் இருக்கக்கூடாது. பேப்பர் பார்த்தேன், பையன் பிறந்திருக்கான உனக்குனாரு. ஆமாங்க கல்யாணத்துக்குலாம் வந்தீங்க, நன்றிலாம் சொல்லலாம். அதெல்லாம் பரவாயில்ல, பையன் எப்படி உன்ன மாதிரி முடிக்கிறானா? அவ்வளோ முடிக்கிறாங்க. இல்லை ஆமாம், அவனுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுன்னாரு. 10 மாதம் ஆச்சுன்னு. இந்த வேகம் எல்லாத்துலையும் இருக்கட்டும், போன வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் ஒரு வாரம் பொறுத்து பொண்டாட்டிக்கிட்ட என்னெல்லாம் நீ சமைப்ப அப்படின்னா, காப்பிலாம் போடுவேங்கண்ணா. காப்பி போடியா? அப்போது குழம்பு வைக்கிறதுக்கு அதான் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க. என்ன கூத்து. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி அவள் சமைச்சானா இது பாண்டியராஜன் வீட்டு சாப்பாடுன்னு கரெக்டாக தெரியும். நான் கனடா நாட்டுக்கு போயிருந்தேன். கனடாவில் போகும்போது ஒருத்தர் சொன்னார், பாண்டியராஜன் எங்கே சுற்றியை பார்க்கலனாரு, நயாகரா பார்க்கணும். நாளைக்கு ஹெலிகாப்டரில் போகிறீங்களான்னாரு. இது அது ஹெலிகாப்டரில் போகிறேன்றாரு. எனக்கு ஷாக் ஆச்சு. நாளைக்கு 10 மணிக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆள் வருவாங்கன்னா. நான் தங்கியிருந்த இடத்துக்கு ஒரு லிமோஸ் கார் வருது, என்னை கூட்டின்னு போகிறாங்க. பார்த்தா ஹெலிகாப்டர் இறங்குது. ஐயோ, ஏதோ பில்லு போட்டிருந்தாலும் தீட்டில் போகிறாரு, ஏதோ அன்பு காட்டுற மாதிரி சொல்லி வம்பாயிர போகுது சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடித்தேன். சார் ஹெலிகாப்டர் வருது. ஆமாம் இதுக்கெல்லாம் எவ்வளோ பில்லுண்ணே? உங்கள் வீட்டில் நல்ல மீன் குழம்பு வைப்பாங்களாமே? ஆமாங்க, நான் சென்னைக்கு வந்தால் ஒரு மீன் குழம்பு சோறு போட்டுருங்க. அதானே ஒன்று சொல்கிறேங்க, மனைவியும் அம்மாவையும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வச்சு குடும்பம் நடத்தினான்னா அவனுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம். ஷூட்டிங் முடிச்சு எல்லாம் பண்ணி வருவேன். எங்கள் அம்மா கண்ணே இல்லை அவளாம் நானா நீ பேசுப்பா. இதில் நம்ம எந்த பக்கமாக பேசியிருந்தா நமக்கு நீ சோறு கட்டு. முந்தானை முடிச்சு வாழ்வை சுகமாக்குகிறது. கலகலப்பாய் தொடர்கிறார் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் குணசேகரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலை மோகன் சார் காலை வணக்கம். நல்லதுங்க, வணக்கங்க. என்னுடைய பேர் சொக்கலிங்கம். சரி, நான் விசாகர்மானத்தில் சேர்ந்தவர். சரி சரி. அந்த எண்ணத்தில் சேர்ந்த மாதிரி ஒரு பெண் மருமகளாக ஆகணும். ஓகே. எனக்கு 4 பிள்ளைங்கள். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. சரி. 2வது பிள்ளைக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. ரைட். 3வது பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா பிகாம். சரி. 4வது பிள்ளை +2 படிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, ரைட். நல்ல பையன் வந்து படிச்சிருக்கிறது என்ன படிச்சிருக்கிறாரு? எங்கே ஒர்க் பண்ணுறாரு? ஐடிஐ படிச்சிருக்காரு. சென்னையில் தான் சென்னையில் தான் ஒர்க் பார்க்குறாரு. மருமகள் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல மருமகளாக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும். ஓகே. மகளை போல் பார்த்துக்குவேன். சரி, ரைட். ஓகே. நல்ல மருமகளாக வேணும். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2 பொண்ணு 2 பையன். சரி. இப்போ அவங்க வரவங்க 3வது பொண்ணு மாதிரி எனக்கு. நான் வெரி குட், வெரி குட், ரைட். ஓகே. எங்கள் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி. கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு. ஓகே. அதுதான், வேற எந்த இதுவும் கிடையாது. சரி, ரைட். ஓகே. குணசேகரனுக்கு நல்ல மனைவி, உங்களுக்கு சிறந்த மருமகள் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சி குணசேகரன், பதிவேன் 677121, வயது 26. பள்ளி படிப்பு முடித்து ஏசி மெக்கானிக்காக பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். குணசேகரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுதர்ஷன் லக்ஷ்மண் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிகாம், மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் ஆபரேஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கால் போலியோவால் சிறிதளவு பாதிக்கப்பட்டவர். டோட்டல் இண்டிபெண்டாக இருக்கிறாரு. கார் டிரைவ் பண்ணுவாருன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சுதர்ஷன் லக்ஷ்மணனுக்கு மிகச்சிறந்த இல்வாழ்க்கை துணை அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஒரு நடிகனாக இருந்து நான் என் மனைவி பட்ட கஷ்டம் கிடையாது. அவளுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், புரியும், எல்லாம் ரைட்டு. ஆனால் என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு இருக்காங்கல்ல, அதுக்கு தாங்க சரி. நேராக வருவாங்க, ஏதோ நான் படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கட்டிக்கிட்டு பிடிச்சின்னு வச்சுங்களேன், என்ன அண்ணன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு கேட்குறதே இல்லையா? இதுக்காக நான் வேலைலாம் பண்ணுவேன். படத்தில் ஏதாவது க்ளோஸான சீன் வரும்போது நான் அன்றைக்கி தான் என்ன சாப்பாடுன்னு கேட்டுறது. நைட்னா டிஃபன்லாம் இப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம். இது பொழப்பு வாழ்க்கை. ஒரு நடிகனுக்கு மனைவியாக இருக்குன்னா அவர் குட்டி தியாகியாக இருக்கணும். என் மனைவி அந்த வீட்டில்
எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போயிருக்காரு. கூட ஒரு அசிஸ்டண்ட் கூட்டு போனாராம். அந்த அசிஸ்டண்ட் கேட்டார், சார் எதுக்குண்ணே ராதாகிருஷ்ணன் பார்க்கணும்? இவர் நம்மளாம் படிக்காதவங்க, அவர் படித்தவர், அவர்கிட்ட பேசினா நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்னாரு. இந்த ஆள் சளிச்சிக்கிட்டே போயிருக்காரு. 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. கரெக்டாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெல் அடிச்சோன்னே எம்ஜிஆர் வந்திருக்காரா பாருன்னா கரெக்டாக எம்ஜிஆர் வந்துடுறான். மிஸ்டர் எம்ஜிஆர், யூ ஆர் மெயின்டைனிங் பங்க்சுவாலிட்டி, யூ ஹேவ் குட் பர்சனாலிட்டி, யூ ஹேவ் எபிலிட்டி, யூ ஹேவ் கெப்பாசிட்டி, யூ ஹேவ் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 டீ இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய தலைவர் ஆவீங்கண்ணா. அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே அந்த கூட அந்த அசிஸ்டண்ட்டு, அண்ணே அவர் பார்த்தீங்களா 6 டீங்க, அதுதான் நீங்கள் பெரிய ஆளை சொன்னார். முக்கியமான டீயை விட்டார்றா அவர். என்னென்னா பொண்டாட்டினாரா. அது கரெக்டாக இருந்தால் தான் இங்கே நிற்க முடியும், எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியும். மோகன் சார் எனக்கு பிடிச்சது அவருடைய புன்னகை, மனசு, அவர் செய்கிற அருமையான தொண்டு. இது வேலை இல்லை, தொண்டு தான். இந்த தொண்டு செய்யும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு டை போட்டால் இன்னும் நல்லா இருப்பார், அது வேறு விஷயம். ஆனால் பாண்டியா வேண்டாம், டை போட்டு வேறு ஏதாவது பிரச்சனை வந்து குடும்பத்தில் ஏதாவது ஆயிடுது. ஏன்னா அவர் ஆள் ஏற்கனவே நல்லா தான் இருக்கார், நல்லா புன்னகை எல்லாம். நீ டை போட்டு இளமை ஊஞ்சலாட்ட ஆரம்பிச்சதுன்னா வம்பா போகும், அதனால் விட்டுரு. ஒரு நாள் வீட்டில் வைஃப் கூப்பிட்டு, எங்க பேங்க்லேயும் காசு இல்லை, கையில் ஒரு 200 செலவுக்கு இருக்குது, பணம் வேணா பிடிங்க. 200 வச்சுருக்கேன் நீ. என்ன அவள் என்னங்க 200? நான் கிண்டி ஆணி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எனக்கு மாத சம்பளம் 90 ரூபா. அப்படி பார்த்தா 2 மாதம் சம்பளம் வச்சுருக்கேன், ஜாலியாக இருப்போம். என்ன காமெடி பண்ணுறீங்க, 200 வச்சு என்ன பண்ண முடியும்? நான் இந்த பெருசாக பணம் இல்லை, இதுக்கெல்லாம் பெருசாக அதிர்ச்சி ஆகுறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் பொறுத்து லண்டன் ஒரு படத்தில் ஷூட்டிங், லண்டன்லேயே ஷூட்டிங். அவங்க வந்து கேட்கும்போது முதல்ல நான் என்ன கண்டிஷன்னா கூட ஒய்ஃப் வருவாங்க அப்படின்னா. பார்த்தா சார் லண்டனில் ஷூட்டிங் சார், அப்புறம் கேமராமேன் ஒய்ஃபு இவங்க எல்லாம் வருவாங்க சார் அப்படின்னா. இல்லை அவங்க வருவாங்கன்னா இல்லை டிக்கெட்லாம் காசு ஆகணும், டிக்கெட் காசு எவ்வளோ நான் கொடுத்துட்டேன். அவன் பார்த்தா நியாயமாக தான் இருக்குது, ஒரே ரூமில் தங்க போகிற ஒரே பன் பட்டர் தான், பரவாயில்ல கூப்பிட்டு போயிட்டான். அப்போ பாஸ்போர்ட் கொடுத்தோடனே முதல்ல அவளுக்கு விசா வந்துடுச்சு, நடிக்க போகிறது நான். என்ன டாட்டுனா அதுக்கப்புறம் விசா வந்து போனால் லண்டனில் அந்த தேம்ஸ் நதிக்கிற பக்கத்தில் ஷூட்டிங்கு, குளிர் கோட்டு போட்டுருக்காங்க. நான் அவகிட்ட வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, அண்ணி இந்த சாண்ட்விச் இருக்குது, இதில் காஃபி இருக்குது, இப்போ ஊற்றாதீங்க, குடிக்கும்போது ஊற்றுங்க, எல்லாம் சில்லுன்னு ஆயிரும், இது ஃப்ளாஸ்க்லேயே வச்சுங்க, வேறு எதாவது வேணால் கேளுங்கண்ணா. நான் அப்போ தான் சொன்னேன், பாரு 3 மாதத்துக்கு முன்னாடி 200 ரூபா தான் வச்சுக்கிட்டேன்னு என்னை கேட்டேன். இப்போது யார் வீட்டு காசுலையோ நம்மளை லண்டனுக்கு கூப்பிட்டு வந்து அவன் வந்து சாண்ட்விட்சு காப்பி சூடாக குடிக்கின்றான். இதுதான் வாழ்க்கை. கல்யாணம்னு சொல்லிட்டேன், மீனவர்கள் வாழ்க்கை மாதிரி வலை எடுத்துகிட்டு போவோம், வீசுவோம், சொரா எறா அப்படி அள்ளிட்டு வருவோம். சில நாள் போவோம், வெறும் வலை மட்டும் தான் வரும். அன்றைக்கி என்னை ஒரே மாதிரி பார்த்துக்குறேன். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டை வரலாம் சொல்ல முடியல. அதிகமாக நான் சண்டை போடுறது என் மனைவிக்கிட்ட தான். ஒரே ஒரு சண்டைன்னா அது இன்னும் தீரலைன்னு அர்த்தம். எங்கள் அம்மா ஒய்ஃபு இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி அம்மா ஒரே வீட்டில் ஒய்ஃபு இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்காங்கண்ணா? ஒன்று சொல்கிறேங்க, மனைவியும் அம்மாவையும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வச்சு குடும்பம் நடத்தினான்னா அவனுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். ஷூட்டிங் முடிச்சு எல்லாம் பண்ணி வருவேன். எங்கள் அம்மா, கண்ணே இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும், 2ல் 1 என்னம்மா? இல்லை அவளா நானா நீ பேசுப்பா. இது நான் எந்த பக்கம் சொல்கிறது? மனைவிக்கும் அம்மாவுக்கும் தகராறு, நம்ம எந்த பக்கம்? பின்பக்கம் தான். நான் கடகன் படிக்கடி ஏறி போய் கதவு சாத்திக்கிறது. 10 கொஞ்ச நேரம் பற்றி வந்துட்டு என்னங்க அப்படின்னா சத்தமே கொடுக்குறதில்ல. உடனே எங்கள் அம்மா வந்து, கண்ணே என்னப்பா ஒரு 5 நிமிஷம் படுத்துக்குது, போய் ஒன்று ஆசாரியெல்லாம் கூட்டின்னு வந்து கதவு உடைக்கிறேன்னு வந்துடுவாங்க. அன்னைக்கு தோற என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லைப்பா நீ ஏதோ ஒன்று வந்து போய் வந்திருக்க, நாங்கள் அது தெரியாமல் பேசுகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா மாமியாரும் மருமவும் கடைக்கு போயிடுவாங்க. இதில் நம்ம எந்த பக்கமாக பேசியிருந்தா நமக்கு அன்றைக்கி சோறு கட்டு. முந்தி செல்கிறவனை முந்தானை முடிச்சு போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் முந்தானை முடிச்சோடைய தத்துவமே. தப்பாக போய் ஒருத்தன் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் மேட்ரு. நீங்கள் என்ன சுதந்திரம் கொடுங்க. ஒன்று சொல்கிறேன், சுதந்திரம் கிடைச்ச உடனே நேரு ஒரு மாநாட்டுக்கு வந்தார். நேரு வரும்போது ஒருத்தன் குறுக்க போயிட்டு, சுதந்திரம் கிடைச்சது ஓகே, எனக்கு என்ன அதனால் கிடைச்சது மடை கேட்டிருக்கான். நேரு சொல்லியிருக்காரு, ஒரு பிரதமரையே வழிமறித்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்கறதுக்கு உனக்கு சுதந்திரம் கிடைச்சல, அதான தமிழ்நாடுல இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சுகமே குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிய அவங்களுடைய இந்த கலாச்சாரம் பார்க்குற விஷயம் தான். நான் மனசார சொல்கிறேன், இது கொஞ்சம் எமோஷனலான விஷயம். நான் கொஞ்ச நாள் சாமிலாம் கும்பிடாமல் இருந்தேன். கும்பிட்றதுல அது ஒரு கேரக்டர் மாதிரி பேசிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என் 2வது பையன் பிரசவம் அட்மிட் பண்ணியிருக்கேன். காலைல 7 மணிக்கெலாம் டெலிவரினாங்க.
போகிறோம் கொஞ்ச நேரம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு நர்ஸு உள்ளேருந்து வராங்க. வந்து இன்னுமே தெரியல சார், அப்படியே டிலே ஆகுது. நான் அதுக்கப்புறம் டாக்டர் அம்மா வந்தாங்க. வந்து என்கிட்ட பாண்டி நீ நேரம் நடந்துருக்கணும், நீ கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கன்னாங்க. எங்கேருந்து ஒடிஞ்சு விழுதுன்னு தெரியாது. நான் பேசின தத்துவம் சித்தாந்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நேராக திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போயிட்டு என்ன எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு நான் கதறி அழுதேன். அதுக்கப்புறம் வந்து என் பையன் பிரசவம், 2வது பையன். எதுக்கு சொன்னால் என் பர்சனல் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் மனைவிக்காக நான் விட்டு கொடுத்துருக்குறேன். அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன். எங்களுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு சந்தோஷம் பாருங்கள். இப்போ சொல்கிறேன், என் பெரிய பையன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். நான் வந்து ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பையன். போய் ஒரு நாள் கெட் டுகெதர்ன்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அங்கே போனால் பையன் கூட இவ்வளோ பேர் படித்தவங்களாம் பேசுகிறாங்களா, என்ன சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் இந்த நேரத்தில் உங்கள் மனசு என்ன தோணுதுன்னா, நான் வேலை பார்த்தது எங்கள் அப்பா பார்க்கல, என் மகன் வேலை பார்க்கறத நான் பார்த்துட்டேன், இதுதான் எனக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், டைரக்டருக்கு எனக்கு சந்தோஷம் தான். இந்த நேரம் டைரக்டர் பையன் சோனுவும் என் பையன் பிரித்தியும் ஒன்றா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இதுதான் முந்தான முடிச்சு. நமக்கு எவ்வளோ விஷயம் காத்துட்ருக்கு. சுமதி வருவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் நல்லதையே பேச மாட்டாங்க. அதை டைரக்டர் பார்த்துக்குவாங்க. நன்றி. இதுவே மறந்து போய் நம்ம இவங்க தங்கச்சி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, இல்லை அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டோன்னா போகும்போது இடிப்பார். எல்லாரோடையும் உட்காராத, உள்ளே போய் அக்காட்ட என்ன வேணும்னு கேளு. சரி, அதை விடுங்க. அக்கா வீட்டுக்கு போனால் தான் நம்ம வேலைக்காரி, அவங்க அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வேலைக்காரி. முந்தானை முடிச்சு வாழ்வை சுகமாக்குகிறது என கலகலப்பாய் பேசிய திரு பாண்டியராஜனுக்கு சுமையாக்குகிறது என பதிலளிக்க வருகிறார் வழக்கறிஞர் சுமதி. அடுத்த வாரம் அந்த புடவைய வந்து முந்தானை முடிச்சப்போ வந்து உட்காரும்போது லேசாக அந்த புடவை உரசும் போதே ஒரு டிக்லிங் எங்களுக்கு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.